தற்போதைய அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நரசிங்கப்பட்டியில் இருந்து மதுரை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளிக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பேரணியாகவும் செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை தற்போது பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தி. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கள நிலவரத்தை சொல்லுங்க. ராதிகா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் அந்த மலையை வெட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசானது வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள், அதே போல பல்வேறு விவசாய சங்க அமைப்பினர், அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த மத்திய அரசினுடைய இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏல அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அரிட்டாப்பட்டி, நரசிங்கம்பட்டி, கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, கீழவளவு உள்ளிட்ட பல்வேறு கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் தற்போது மேலூரில் இருந்து மதுரை மாநகர் நோக்கி பேரணியாக தற்போது இந்த மத்திய அரசை கண்டித்து முழுவதுமாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தற்போது பேரணியாக நடந்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது இந்த மதுரை மாநகர் பகுதியான தமுக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்கத்தினர், அதே போல முல்லை பெரியார் ஒருபாக பாசன விவசாயிகள் சங்கத்தினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தலைமையில் தற்போது இந்த கண்டன பேரணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் கிட்டத்தட்ட 1000கணக்கான பொதுமக்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்துமானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கிராம பகுதியிலிருந்து தங்களுடைய வாகனங்களில் அணிவகுத்து வருவதால் முழுவதுமாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதனால் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய PR பாண்டியன் தலைமையில் சில நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தற்போது பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரை மாநகர் முழுவதும் கிட்டத்தட்ட 1000கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணியில் இருந்து, அதே போல மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் வழியாக ராஜா முத்தைய மன்றம், நீச்சல் குள பகுதி, அதே போல காந்தி மியூசியம், ராஜாஜி பூங்கா வழியாக தமுக்கம் வரக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. 4 இடங்களில் காவல்துறை சார்பில் பேரிகார்டுகள் அமைத்து தற்போது அந்த பகுதி முழுவதுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பொதுமக்கள், தங்களுடைய வேலைக்கு செல்பவர்கள், அன்றாட தின வேலைக்கு செல்லக்கூடிய அனைவரும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பேரணியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து தற்போது 1000கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களில், டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தற்போது வருகை தரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனால் இந்த பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பான சூழலாக நிலவி வருகிறது. ராதிகா, தற்போதைய அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தி. மதுரை நோக்கி பேரணியாக சென்ற பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அந்த பகுதி பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், நீங்க கலவரம் நடக்கிற இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்துல போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட இடத்துல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? உங்க கள நிலவரத்தை சொல்லுங்க.
ராதிகா, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய கோரி கடந்த 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் மதுரை மேலூரிலிருந்து மதுரை மாநகர் பகுதியான தமுக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தலைமை தபால் நிலையம் வரை பேரணியாக சென்று விவசாயிகள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் ஈடுபடுவோம் என்று முன்னதாகவே தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அனுமதி பெற்று தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட கட்டுக்கடங்காத அளவிற்கு பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் என ஏராளமானவர் தற்போது குவிந்திருப்பதால் தற்போது போக்குவரத்து பாதிப்பானது சென்னை மதுரை வழியாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் தற்போது போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய அரவிந்த் தலைமையில் தற்போது ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பேரணியாக வரக்கூடிய அந்த பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள், வியாபாரி சங்கத்தினர் என கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்ட சம்பவத்தின் போது தற்போது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மேலூர் அருகே இருக்கக்கூடிய திட்டாம்பட்டி சுங்கச்சாவடி அருகே இந்த காவல்துறையினர் சார்பில் தற்போது பேரணியாக வருகை தரக்கூடிய விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் பேரணியாக வருகை தரக்கூடிய இந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேரணியின் போது தடுத்து நிறுத்தப்பட்ட இந்த பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதில் ஒரு சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரை மாநகர் நோக்கி வரக்கூடிய இந்த பேரணியை தடுத்து நிறுத்தும் வகையில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டாலும் தொடர்ச்சியாக தங்களது உரிமையை காப்போம் என்று தற்போது விவசாயிகளும் அதே போல பொதுமக்கள் ஏராளமான தன்னார்வமுடன் தற்போது பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பேரணிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பல்வேறு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வருகை தருவதால் தற்போது இந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் அதே போல காவல்துறை சார்பில் மதுரை மாநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதி என கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகரை பொறுத்தவரை ஆட்டுத்தாவணியில் இருந்து பெரியார், அதாவது தமுக்கம் வழியாக வரக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 4 இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடுப்புகளிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பேரணியானது தற்போது சிக்கம்பட்டி சுங்கச்சாவடியை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் ஒவ்வொரு இடங்களிலும் காவல்துறையினருக்கும் அந்த விவசாய சங்கத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தற்போது தொடர்ச்சியாக இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் மற்ற பொது போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாத வகையில் பேரணியாக செல்லலாம் என அனுமதி அளித்தாலும் கட்டுக்கடங்காத அளவு கூட்டமானது தற்போது வருகை தரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது காவல்துறையினருக்கும் அந்த விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வணிக வியாபார சங்கத்தினருக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.